ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், அவரை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதலை எடுக்கும்படியாய், தேவ வார்த்தைகளை நாம் சிந்திக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. எழுப்புதல் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். எழுப்புதல் அதாவது பரலோக தேவனுக்கு நேரான உணர்வடைதல், உயிரடைதல், பலனடைதல், பக்தி வைராக்கியம் அடைதல் என்ற எழுப்புதல். நல்ல கவனிக்கணும். உலகத்துக்குரிய எழுப்புதல் இருக்கிறது, நம்ம பார்த்துட்டோம். இது பரலோக தேவனுக்கு நேராய் உணர்வடைந்து உயிரடைந்து பலனடைகிற எழுப்புதல் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். அதை பரலோக தேவன் உருவாக்குகிறார். இயேசு குமாரின் வார்த்தையினாலே எழுப்புதல் உண்டாகிறது. இயேசுவின் வார்த்தைப்படி சீஷத்துவத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அது யோவான் 15:26, பரலோக பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். யோவான் 14:15 வசனத்துல சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்புவேன். சரி, அப்ப பரலோக தேவன் ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24 அந்த ஆவியை, அந்த சர்வ வல்லமையுள்ள ஆவியை, ஆதியாமத்தில் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியை, மோசேன் அந்த மூப்பொருளுக்கு மேலே செயல்பட்ட ஆவியை, தாவீதுக்குள்ள செயல்பட்ட ஆவியை, அந்த சிம்சோனுக்குள்ள செயல்பட்ட ஆவியை, தேவ ஆவியை மீண்டும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் என்ன மாம்சமான யாவர் மேலும், அது இஸ்ரவேலர்கள் மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் ஆவியை ஊற்றுவேன், குமாரர்களும் குமாரத்திகளும் எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன வசனம் இருக்கு. இதெல்லாம் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை ஆண்டவர் சொல்வார், நான் அதை இந்த வாக்குத்தத்தின்படி அனுப்பி வைக்கிறேன். அது லூக்கா 24:49, இதோ பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அவர்கள் சீடல் காத்திருந்தார்கள், 120 பேர் காத்திருந்தார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாள் அங்கே இருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:14 படிக்கிறோம், வானத்திலிருந்து ஒரு வல்லமை வந்தது, வீடு முழுவதும் நிரப்பிற்று, வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள், நெருப்பு பொறிகள் பறந்து வந்து அவர்கள் மேல் அமர்ந்தது, அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள் என்ற சம்பவங்கள் எல்லாம் நாம் பார்க்குறோம். சரி, இப்போ நீங்கள் அது அப்போஸ்தலர் 1:8 அவர் சொல்லுகிற ஒரு காரியம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது தான் நீங்கள் பலன் அடைய முடியும், பலன் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. வேற விதமான காரியங்கள்ல ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பலன் அடைஞ்சு ஒன்றும் சாதிச்சிட முடியாது. அது ஒரு லிமிட்டெட் மாம்ச பலன், ஒரு அளவு தான். இந்த பரலோக ஆவி வரும்போது தான் நீங்கள் உண்மையான பலன் அடைய முடியும், எனக்கு சாட்சியாக இருக்க முடியும், உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு நிற்க முடியுங்கிற ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னார். சீசர் இடத்துல தான் சொன்னார், 33 வருஷம் கூட இருந்ததெல்லாம் நல்லது தானா, இது ஒன்றும் போதாது, இந்த வல்லமை வேணும். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சரி. அப்போ வல்லமை, பரலோகத்திலிருந்து வர்ற வல்லமை, பரலோக தேவனுடைய வல்லமை மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த வல்லமை பற்றி இயேசு சொல்வார், ஒரு ஸ்திரீ இயேசுவை வஸ்திரத்தை தொட்டாச்சு, அவளுக்கு சுகமாயிற்று. உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அறிந்திருக்கிறேன். இப்போ வல்லமை புறப்பட்டு போய் சுகமாக்குறது என்பதை பார்க்கிறோம். சகரியா 4:6 பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, இந்த இதில் ஒன்றும் சாதிச்சிட மாட்டிய, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். நீங்கள் இயேசுவை கன்னிமரியாளுக்குள் உருவாக்கின காரியத்தை குறித்து தூதன் சொல்றான், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். அல்லையா, நிழல்லாம் மேலே இருந்து பரலோகத்திலிருந்து அந்த நிழல் இங்கே விடுற மாதிரி அந்த ரேடியேஷன், அந்த நிழலிடும், உன்னிடத்தில் பரிசுத்தமுள்ள குமாரன் உருவாகிவிடும். அது இஸ்லாமியருடைய புனித நூலில் அல்லாஹ் இறைவன் தன் ரூஹிலிருந்து மரியத்தில் ஊதினான் அப்படின்னு இருக்கு. இறைவன் கடவுள், அவங்க அல்லாஹ் சொல்லுவாங்க. ரூஹுன்னா உயிர் ஆவி, இந்த ருஹுல் குதுஸ் உயிர் ஆவி, மூச்சு, உயிர் ஆவி, பிராணன். அந்த ரூஹ் கடவுள் தன்னுடைய ரூஹிலிருந்து, உயிரிலிருந்து மரியத்துக்குள் அந்த ரூஹை ஊதினார், அந்த உயிர் ஆவியை ஊதினார். அதனால அவர் உருவாகி விட்டார். அதனால இஸ்லாம் மார்க்கத்தில் இயேசுக்கிறதுக்கு ஒரு பெயர் ரூஹுல்லாஹ், இறைவனின் உயிரும் ஆவார். இறைவனின் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டனால கலிமத்துல்லாஹ், இறைவனின் வார்த்தையும் ஆவார். அப்போ கடவுளுடைய உயிரால் வல்லமையால் ஈசா உருவாக்கப்பட்டபடினாலே அவருக்கு ரூஹுல்லாஹ் என்ற பெயர். சின்ன பிள்ளைகளிலிருந்து அங்கே அதை படித்து கொடுத்துருவாங்க. சரி, அந்த ஆவியின் வல்லமை, அதிகாரம், சக்தியை விளங்குறதுக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அந்த ஆவினாலே எல்லாம் ஆகிறது. நீங்கள் 2 கொரிந்தியர் 3:14 கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஓகே, அங்கே இருக்கிறது.
அப்புறம் இந்த ஆவியின் வல்லமை எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறதுன்னு சொன்னால் அது ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கு இயேசு மரித்து போனார், அடக்கம் பண்ணிட்டான். 3வது நாள் அவர் உயிரை மீண்டும் ஜீவனோடு உயிர் தெழுந்து வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பரலோகத்தின் தேவ ஆவி மீண்டும் அந்த சடலத்துக்குள் பிரவேசித்து அவரை உயிரடைய பண்ணிட்டு என்பது அந்த ரோமர் 8:11 விளக்கம். பிலிப்பியர் 3:21 அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். அவர் தம்முடைய வல்லமையினாலே, அந்த வார்த்தை அங்கே இருக்கும், அவர் தம்முடைய வல்லமையான செயலின்படி, செயல் பவர் ஃப்ரம் காட், ஹெவன்லி பவர், ஹோலி ஸ்பிரிட் ஃப்ரம் ஹெவன். ஓகே, தேவன் தன்னுடைய வல்லமையான செயலினாலே சாவுக்கு ஏதுவான, அதாவது உயிரிழந்து போனவர்களை உயிரோட பண்ணுவார். இயேசு வரும்போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள் என்று தெசலோனிக்கர் நிருபத்திலே நமக்கு ஒரு நிருபத்தில் பார்க்குறான் இல்லையா? அப்போ எப்படி உயிரோடு எழும்புவார்கள்னு சொன்னால், இயேசு எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3வது நாள் உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அதுபோலவே எத்தனை ஆண்டுகள் கழிந்திருந்தாலும் அவர்களை மீண்டும் தன்னுடைய வல்லமையினாலே உயிரோடு எழுப்பவருக்கு தேவன் வல்லமை சக்தி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதானே அது 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். இப்போ இந்த வல்லமை நமக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? என்னெல்லாம் நடக்கும்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏறக்குறைய இந்த விஷயங்களெல்லாம் இந்த ஒரே வல்லமை, ஒரே ஆவி செயல்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, பிரிஞ்சிட்டிங்கல்ல? அப்போ பலன் வேண்டும், பலன் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். 2வது என்ன பலன்னா, இந்த உலகம் முழுவதும் பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறதுங்கிறது நம்ம வசனத்தில் பார்த்துட்டோம். உலகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது பிசாசு சொல்கிறேன். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய இச்சையின்படி எல்லா மனிதனுடைய மனங்களும் பிடிக்கப்பட்டிருக்கிறது. பிசாசின் வல்லமையினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 10:38 தேவன் இயேசுவை பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பினார், தேவன் அவரோட கூட இருந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணும்படி சுற்றி தெரிந்தார். நான் சொல்லியிருப்பேன், ஒரு முறை ஒரு இடத்துல எப்படி பிரசங்கம் பண்ணி முடித்தேன். ஒரு நபருக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். அவங்க கேட்டேன், என்னக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்டால், எனக்கு பலவிதமான பிரச்சனைகள் பிரசங்கியாரேன்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் கேட்கறதில்ல, அந்த கேட்டேன். சரின்னு கையை வச்சுட்டு மாறாக்கா 4 பீஷன் அவ்வளோதான். தலை ஒரு தரம் ஆரம்பிச்சது, தலையை பலமாக பிடிச்சிட்டேன், தூக்கி தரையில் அடிச்சிட்டு கை விட்டுட்டு அங்கே உருண்டு இங்கே உருண்டு இயேசு நாமத்தில் வரட்டி அது போயிடுச்சு. அவங்களுக்கு கிளியர் ஆகிட்டு. அப்போ அவங்களுக்கு நிறைய வியாதி இருந்தது தான் தெரியுமே தவிர அந்த வியாதிக்கு காரணமான பிசாசை தெரியாது. அவங்களுக்கும் தெரியலை, எனக்கும் தெரியலை தான். கை வச்சு அதை ஆடினப்புறம் தான், உதவிக்குள்ள விழுந்தப்புறம் தான் தெரிஞ்சது. அல்ல இல்லையா? அப்போ பல வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் பிசாசனுடைய வல்லமை. அதனால தான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணும்படி சுற்றி தெரிந்தார். எவ்வளவு நிமரக்கூடாத கூனியா இருந்தாலும் இல்லையா, சாத்தான் அது ஆபிரகாம் குமாரத்தி சாத்தான் 18 வருஷம் இல்லையா, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட வல்லமைக்குள்ளே அகப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் பரலோக வல்லமை வேண்டும். அது முதல் விஷயம். 2வது, உலகம் முழுவதும் பிசாசனுடைய வல்லமையின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறபடினால நமக்கு அதை ஜெயிப்பதற்கு, ஏன்னா நாம் பரலோக ராஜ்ய தேவனுடைய பிள்ளைகளாய் சாத்தானுடைய ராஜ்யத்தில் வாழுகிறோம். புரியுதா? இது சாத்தானுடைய ராஜ்யம் உலகம். அவனுடைய நிறைய வசனங்கள்லாம் பார்த்துட்டோம். அப்போ ஒரு அந்நிய தேசத்தில் இல்லை ஒரு தேசத்தில் வாழ்ந்து அந்த தேசத்துக்கு எதிரான ஒரு செயலை செய்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இந்த இந்தியாவில் இருந்துட்டு தேசத்துக்கு தேச துரோக வழக்கு போடுவார்கள். தேச துரோக வழக்கு போட்டு என்ன செஞ்சிருவாங்க, அரெஸ்ட் பண்ணி கைது. பெரிய விஷயம், தேச துரோக வழக்குன்னா பெரிய சிக்கலான கேஸ் அது. சரி, இது மாதிரி நம்ம சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு தேச துரோகம் செய்கிறோம். அதான் உண்மை. பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். அப்போ இப்போ சாத்தா அவங்கள விட மாட்டான், விடுவானா? விட மாட்டான். அதனால உங்களுக்கு பலன் வேண்டும். என்ன வேண்டும்? பலன் வேண்டும். எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் பலப்படணும்னு சொன்னால் 12ஆம் வசனத்தில் மாம்சத்தோட ரத்தத்தோட அதிகாரம் துறைத்தனம் வானமண்டலத்தோட பொல்லாதாவி எல்லாம் 33 கோடி பேய்கள் எல்லாம் பல மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்தால் யாருக்கு நின்று பிடிக்க முடியும்? சின்ன பேய்களே தாக்கு பிடிக்க முடியலைன்னா பெரிய கஷ்டம்.
சரி, அப்போ இதற்கு ஒரு பலன் தேவை. ஆகவே இந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த பலன் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் பரலோக தேவனுக்கு ஏற்ற எழுப்புதலை அடைய முடியும். நம்பர் 1. 2வது, பரலோக தேவனுடைய எழுப்புதலுக்குரிய செயல் நிலைகளோடு இருக்க முடியும். புரியும்படி சொல்லணும். மீன் பார்க்குறோம். இப்போ அந்த ஆற்றுல எல்லாம் மீன், பெரிய ஆறுகள்லாம் பெரிய மீன்கள் ரொம்ப வேகமாக நீந்தக்கூடிய இந்த மீனை பார்த்தீங்கன்னா ஆறு ரொம்ப வேகமாக ஃப்ளோயிங், இப்படி ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு வேகமாக ஆறு ஓடும். ஆனால் அந்த மீன்களை பாருங்கள், அந்த ஆற்று தண்ணிக்கு எதிராக நீந்தி போகிறத பார்த்துருக்குதுல்ல. சில இடத்துல சின்ன சின்ன உயரம் குறைஞ்ச அருவிகளில் இங்கேருந்து மீன் குதிச்சு மேலே போயிடும். நாம் நேரடியாக பார்த்துருக்கோம். இல்லையா, சின்ன மீனெல்லாம் இருக்கும், குதிச்சு அங்கே போயிடும். ஒன்று எதிர்நீச்சல் போடுகிறது. என்ன போடுகிறது? நமக்கு சில ஆள் ஆச்சரியமாக இருக்குது. சில ஆளுகளெல்லாம் வெள்ளம் இழுத்துட்டு போயிட்டுன்னு சொல்லுவாங்க. மீனை இழுத்துட்டு போவே இல்லையே. இல்லையா, பார்த்தா இவர் பெரிய கடவுள் கச்சன் மாதிரி இருக்கார். அங்கே வெள்ளத்தில் விழுந்தோடனே எங்கே கொண்டு போட்டோம், கால் வேற கை வேறையா எடுத்துகிட்டு போயிடுது. அதுக்குள்ளே இருக்க மீனை இழுத்துட்டு போக முடியல. அது நீந்தி எதிர்நீச்சல் போட்டு போயிடுது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அதுக்குள்ளே ஒரு பவர் இருக்குது. எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு ஜீவன் இருக்குது இல்லையா. அந்த மீனே நீங்கள் நல்ல எதிர்நீச்சல் போடுகிற ஒரு மீனை வசமாக வலை போட்டு தூண்டல் போட்டு பிடிச்சிடணும். பிடிச்சு என்ன செய்யணும்? கொன்று அந்த ஆற்றுல போட்டுறணும், திருப்பியும் போட்டுறணும். இப்போ என்ன நடக்கணும்னா, அந்த வெள்ளம் இழுத்துட்டு போகிற இடம்லாம் போய் அங்கேயும் அடிபட்டு தலை வேறு வால் வேறு சிறவு வேற கிடக்கும், பிஞ்சு கிடக்கும். பற்றியெல்லாம் அதே மீன் தான் முதல்ல எதிர்நீச்சல் போட்ட மீன் இப்போ பிஞ்சு சின்ன பின்னமாக கிடக்கிற மீன். அது மாதிரி தான் கடலில் மீன் கிடக்குது. மீனை வாங்கிட்டு வந்து உப்பு போட்டு தான் நம்ம குழம்பு வைக்கணும் இல்லையா. அது மீன் எடுத்து பார்த்தா அதுக்குள்ள உப்பு கிடையாது, அதனால தானே உப்பு போடுகிறோம். அதே மீனை பிடிச்சானா, ஒரு சூரை மீனா பாறை மீனா என்னத்தையும் ஒன்று பிடிச்சு கொன்று அதே கடலில் போட்டுறானா, ஒரு கயிறில் கட்டி அதில் போட்டுறானா. போட்டுட்டு சாயங்காலமாக இல்லை 2 நாள் கழித்து எடுத்து பார்த்தா மீனுக்குள்ளே உப்பு ஏறிடுது. இல்லையா, உப்பு கடலில் தான் அது இவ்வளவு காலம் ஜீவிச்சது. ஆனால் அந்த உப்பு உள்ளே ஏறையில் நம்ம உப்பு போட்டு குழம்பு பண்ணோம். இப்போ திருப்பியும் அதே மீனை தான் அங்கே போட்டோம். இப்போ பார்த்தா எல்லாம் கருவாடாயிருக்கு. என்ன ஆச்சு? அதுக்குள்ளே வேற ஒரு காரியம் ஜீவன் அது போயிட்டு. இல்லையா, அப்போது எதிர்நீச்சல் போடுவதற்கு உலகத்தின் சூழ்நிலைகளை எடுத்து பரலோக தேவனுக்கு ஏற்ற எழுப்புதலில் நடப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? பலன் வேணும். அது பரலோக தேவனே கொடுக்குற பலன். இல்லையா, அந்த பலன் இருந்தால் மட்டுமே இந்த எழுப்புதல் உணர்வு வரும். அந்த எழுப்புதல் உணர்வு நிலை நிற்க முடியும். நீங்கள் பேதுருவை பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு இயேசு இடத்துல, சாவிலும் காவலில் உண்மை பின்பற்றுவேன், எல்லாரும் ஓடி போனால் நான் ஒன்றும் போக மாட்டேன். கேட்டு கவனிக்கிறீங்களா? நான் பெரிய வீரனாகும் சூரனாகும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ பேர் சொல்லாரு, இப்படி முறக்காத பேதுருவே, சேவல் கூவுறதுக்குன்னா 3 தடவை என்ன செஞ்சிருவேன்? மறுதளிச்சிருவேன். அப்புறம் இயேசுவை பிடிச்சிட்டு போயாச்சு. இவனும் கூட இருந்தான்னு சொன்னவொன்னே தெரியாது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தெரியணும். கெட்ட வார்த்தை பேசியிருப்பான் போல இருக்கு. அப்படித்தானே அர்த்தம்? அது இல்லை, இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூக்கு அங்கே எனக்கு இப்படி ஆகிப்போச்சே தெய்வமே அப்படின்னு இயேசு திரும்பி பார்த்தாராம். அப்படி இருக்கு, குக்குன்னு அவர் கூவவும் இயேசு நேரம் திரும்பி ஒரு பார்வை ஓகே பார்த்துட்டு சிலுவைக்கு போனாராம். ரொம்ப சங்கடம், அவன் மனம் கசந்து அழுந்தான்னு எழுதியிருக்கு பிறகு. அப்புறம் என்ன ஏது ரொம்ப சங்கடம் ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, சாவலுன்னு சொன்னவன் ஒரு கோழி கூவதுக்குள்ள இப்படி ஆகிப்போச்சு. சரி, அப்புறம் என்ன செஞ்சாருன்னா, சரி உயிர் தளர்ந்து வந்த பிறதான் சொன்னார், பத்தியா அவங்க பலம் இவ்வளவுதான், அதான் மரியாதையை போய் காத்துருங்க, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தெரிவிக்கப்படுவார் எருசலேமில், இதுதான் சொன்னேன், இப்போ இருங்கன்னு திருப்பி சொல்லிட்டு போறாரு. அது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். நீங்கள் எருசலேம் மட்டும் ஓடிடப்படாது, பேதுருவே உன் நிலைமை சிக்கலாகி போயிடும், ஓடிடாத காத்துரு 5ஆம் வசனத்தில். இப்போ 8ஆம் வசனத்திலேயாக்கும் பல நடைவீரல்னு சொல்லியாச்சு. இப்போ பரிசுத்தாவி வந்தாச்சு, 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தாவி வந்தாச்சு. பரிசுத்தாவி வந்தா இப்போ இவர் தான் முதல்ல எழுப்பினு பிரசங்கம் பண்றாரு. யாரு? பேதுரு. என்ன பிரசங்கம் பண்றாருன்னா, இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள். அப்போஸ்தலர் 2:23-24 இந்த இயேசுவை அனுப்பினார், நீங்க தான் பிடிச்சு கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 26:74 வசனமா அதுல சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாருங்கிறது அங்கே இருக்கு. வசனம் சரின்னு நினைக்கிறேன். மத்தேயு 26:14-74 சரி நம்பர் எழுதியிருக்கேன். சரி கவனிங்க. இப்போ பிரதம் பண்ணார், நீங்க தான் கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். நல்லா கவனிக்கணும். இந்த தைரியம் எங்கேருந்து அன்னைக்கு அந்த வேலைக்கார பொம்பளைக்கு முன்னாலே வேற தெரியாதுன்னு சபிச்சு சத்தியம் பண்ண ஆளுதானடா நீ. இப்போ எப்படி வந்துட்டு பெரிய அதிகாரிகள், போலீஸ், ராணுவம், அந்த ஆசாரியர்கள போலீஸ் எல்லாம் அன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க தான் கொன்னிய, நீங்க கொன்னதுக்கு நாங்கள் சாட்சி, அவர் உயிரோடு எழுப்புனதுக்கு நாங்க தான் சாட்சி, அவர் தான் இந்த வல்லமே எழுப்புறாரு, அதுக்கு நாங்க தான் சாட்சி. அல்ல இல்லையா? என்ன விட்டது பேதுருவுக்கு?
பலன் வந்து விட்டது. எங்கேருந்து வந்தது? உன்னதம் அல்லது பரலோகத்திலேருந்து வந்தது. இப்போ அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 18லேருந்து 20 வரை போனீங்கன்னா அங்கே ஒரு விஷயம். இவங்க ஓயாமல் இயேசுவை பிரசங்கம் பண்ணோன்னே எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாச்சு. போலீஸ் அனுப்பி பிடிச்சிட்டு வந்து, டேய் அந்த நாமத்தை பற்றி பேசப்படாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட, கண்டிப்பாக கட்டளையிட்டோம். அதுக்கு பேதர் சொல்கிற ஒரு வழக்கம் அங்கே இருக்குது பாருங்க. தேவனுக்கு கீழ்படியறதை பார்க்கலாம், மனுஷனுக்கு கீழ்படியது நல்லா இருக்குமா? நல்ல நியாயம் இல்லையா? புரிஞ்ச ஞானம் வேற வந்துட்டு இப்போ தேவனுக்கு கீழ்படியறதை பார்க்குறோம், இல்லை உங்களுக்கு கீழ்படியதா தெய்வத்துக்கு கீழ்படியதா? அப்படி துணிஞ்சு நின்றுட்டார். அப்போ இந்த பலத்துக்கு என்ன காரணம் என்று சொன்னால், பரலோக உன்னதத்திலிருந்து வந்த அந்த ஆவியின் பலன். அல்லோ. அப்போ இந்த ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டால்தான் சரீரம் உயிரடையும் செய்யும், உயிர்த்தல் சரீரமும் உயிர்த்தல் அடையும், எழுப்புதல் அடையும். ஆமாம், சில ஆளுவெல்லாம் அப்படி தானே அப்படியே கிடப்பாவ, எழும்ப முடியாமல் கிடப்பாவ. சரீரத்தில் இப்பெல்லாம் வந்துட்டா எழுப்புதல் வந்துடுது இல்லையா? பின்ன மற்ற ஆளுகளுக்கெல்லாம் உறங்க முடியாது, அப்படிலாம் செஞ்சு போடுவாங்க. சரி இருக்கட்டும். எப்படியோ இந்த எழுப்புதலை இந்த ஆவியானவர் உருவாக்குறாருங்கிறத நம்ம அறியணும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ப பார்க்குறோம். இப்போ என்ன பிசாசு என்ன செஞ்சுட்டான்னா, இந்த பரலோகத்திலிருந்து வர்ற ஆவியை பராமரியாமல் செஞ்சுட்டான். இல்லையா? இந்த உன்னத ஆவியை அடைய முடியாமல் சிலருக்கு அப்படி ஒரு ஆவி செயல்பாடு இருக்குன்னே தெரியாமல் ஆக்கியாச்சு. ரெண்டாவது, இயேசுவின் சீஷத்துவத்தை இல்லாமல் ஆக்கியாச்சு. இந்த ஆவியை வரவிடாமல் ஆக்கணும் இல்லையா? என்ன செய்யணும்? இயேசுவின் சீஷத்துவம் இல்லாமல் செய்யணும். பக்தத்துவம் இல்லைன்னா வேற நிறைய காரியம், இந்த ஆவியை தடை பண்ணுகிற காரியங்களை பிசாசு பலவிதமாக செய்து சபைகள்லாம் இருள் அடைஞ்சிட்டு. நீங்கள் ஆதி திருச்சபையினுடைய காலத்துக்கு பிறகு இந்த தூய ஆவியானவருடைய செயல், ஏன்னா ஒன்று அந்த வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ளே வர வேண்டும். அதுலேருந்து விக்கிரக ஆராதனைக்குள்ளே போனதுனால அந்த ஆவி தடைப்பட்டது. ரெண்டாவது, எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற பரிசுத்த ஆவி என்ன செய்யப்படாதான்? துக்கப்படுத்தப்படாதான். துக்கப்படுத்திட்டு இருந்தால் என்ன செஞ்சிடும்? சரி, அப்போ ஆவியை இஷ்டத்துக்கு நடக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ஆவி எல்லாம் விலகி போயிட்டு. ஸோ இந்த ஆவியானவரை பற்றிய அறிவோ அனுபவமோ தெளிவோ இல்லாத நிலையில் ரொம்ப காலம் அப்படி வந்தது. ஆனாலும் அந்த ஆவியானவர் அங்கங்கே சிலரை நிரப்பிக்கொண்டு அது செயல்பாட்டில் தான் இருந்து பரலோகத்துக்கு திருப்பி போயிடல. ஆனால் சபைகளுக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் அது செயல்பட முடியாத சூழ்நிலைகள் போய்விட்டது. இதில் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லணும். இந்த பரலோகத்திலிருந்து வர்ற ஆவியானவருடைய செயலை தடை பண்ணுவதற்கு பிசாசு கையில் எடுத்தது யாருன்னு சொன்னால் மனிதர்களை தான். மனிதர்கள் என்று சொன்னால் ஊழியக்காரர்கள் தான். அது நான் கடந்த நாளில் சொல்லியிருக்கேன். களைகளை விதைக்கிறவன் சாத்தானுடைய புத்திரர், தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர்னு ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். சாத்தானுடைய வேலைக்காரர்கள், தேவனுடைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ரெண்டு விதமான ஊழியர்கள். இப்போ பிசாசு என்ன செஞ்சாங்கன்னா, பரலோகத்தின் ஆவி வராமல் தடை பண்ணதுக்கு நீங்கள் ஜனங்களுடைய மனசில் பூலோகத்தை விதைக்க வேண்டும். என்னத்தை விதைக்கணும்? இந்த ஆவி வருவதற்கு தடையாக இருக்கிற காரியம் பேசிகிட்டு இருக்கிறேன். எந்த அளவு பரலோகத்தைக்குரிய காரியங்கள் விதைக்கப்படுகிறதோ, அதாவது மற்ற 6:20-21 தானே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். மனசை பரலோகத்தில் வைக்கக்கூடிய ரீதியிலே உபதேசங்களும் நடவடிக்கைகளும் செயல்களும் இருந்தால் இவங்க மனசு அங்கே வச்சுருவாங்க, அந்த ஆவி இங்கே வந்துடும். இல்லையா? பூலோகத்தில் வைக்கிறது மாதிரி உள்ள உபதேசங்களும் காரியங்களும் மற்ற காரியங்களும் இருந்தால் பூலோகத்தின் ஆவி வந்துடும். என்ன ஆவி அது இருக்குல்ல? 1 Corinthians 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அந்த ஆவியினாலே ஆவிக்குரியவளை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சாபமுள்ள மனுஷன் அதை அறிந்து கொள்ள மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் அப்படின்னு அந்த பகுதி இருக்குது. அப்போ 2 ஆவி இருக்குது. ஒன்று பரலோகத்திலிருந்து வர்றது, நல்ல பரலோக வழிபாடு, அந்த காரியங்கள் கிடச்சிது. இன்னொன்று பூலோக ஆவி அது பூலோக வழிபாட்டை அது கொடுக்கிறது. அது 1 யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது, தேவன் அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். அடுத்த வார்த்தை, இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ 2 ஆச்சு. ஒன்று பரலோகத்திலிருந்து வர்றது, இந்த பூலோகத்தில் மனசில் வைக்கக்கூடிய ரீதியில் உபதேசங்கள், செய்திகள், நடைமுறைகள் எல்லாம் நிறைய பெருகும்போது பரலோக பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அவர் இங்கே வாரதில்லை. அவங்களுக்கு உலகம்தான் வேணும், உலகத்தின் ஆவி வந்துடுது. அதை தான் எபேசியர் 2:1 அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், உலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, பரலோக தேவனுக்கும் தேவ சித்தத்திற்கும் இயேசுவின் சீஷத்துவத்திற்கும்
கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோக தேவ ஆவி கிடைக்கிறது என்ற வார்த்தை அங்கே இருக்கு. அப்போ பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு உலகத்தின் ஆவி கிடைக்கிறது. சரிதானே? தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவ ஆவி, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவனுக்கு எதிரான சாத்தானுடைய உலகத்தின் ஆவி. இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம உலகத்தில் வச்சாச்சு, உலகத்தின் ஆவி வந்து இறங்கிடுச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அது அந்நிய பாஷை பேசும், கை கால் உதரம், நான் சொல்லியிருக்கேன். ஆனால் பரலோக தேவனுக்கு ஏற்ற எழுப்புதல் உணர்வு உண்டாகாது. அது உலகத்தின் எழுப்புதல்லே போயிட்டுருக்கு. அதுக்கு டைப் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ பரலோகத்திலிருந்து வர வேண்டிய பரிசுத்த ஆவியையும் அந்த செயல்களையும் தடை பண்ணுவதற்கு பிசாசு செய்த காரியம் உலகத்தையே ஆசீர்வாதம், பூமியின் உயர்ந்த ஸ்தான ஆசீர்வாதம், இப்படியே இதில் மண்டையில் இதெல்லாம் என்ன செய்யணும், ஏற்றிடணும். உள்ள குப்பையெல்லாம் கொட்டி நிறச்சிடணும். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்து வெளியே நின்று பார்ப்பாரு, இடம் இல்லை, எனக்கு இடம், அங்கே வேற குப்பையெல்லாம் கிடக்கு. அப்போ பழைய குப்பையெல்லாம் எடுத்து வெளியே போடணும் இல்லையா? அதனால தான் நான் இப்படி பிரசங்கம் பண்ணுறேன். அந்த குப்பையெல்லாம் பிடுங்கிறது அப்படி அங்கே இருந்து வேற அடிச்சு இல்லையா, வரிய கணக்காக வேற அடிச்சிருக்கிறது பிடுங்கிறது கஷ்டம் இல்லையா? அதை பிடுங்க முயற்சி பண்ணுறோம். இந்த குப்பையை வெளியே எடுக்காமல் பரிசுத்தாய் உள்ள வராது. அல்ல இல்லையா? அதுக்கு வேண்டியாக உலகம் குப்பைன்னு சொல்லுது. எனக்கு லாபமாக இருந்தது நஷ்டமென்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன்னு சொல்லுவார் இல்லையா? என்னது அவர் குப்பைன்னு சொல்லுது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் யூதன். அவருக்கு வாக்குத்தத்தம் என்னது? பாகம 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் பூமியின் உயர்ந்த ஸ்தானம்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதே குப்பைன்னு சொல்லுவார். அல்ல இல்லையா? நான் லாபம் மேன்மை நினைச்சதெல்லாம் அப்போ மேன்மைன்னு நினைச்சாரு. இப்போ ஆண்டவர் கண்ணை திறந்த பிறகு தான் குப்பை எடுத்துரு. ஐயே, இந்த குப்பையை சுமந்துட்டு தெரிஞ்சிருக்கேன் எவ்வளவு காலமாட்டு, விவரம் கெட்டு போனேன்னு. ஆமாம், அவருக்கு வேதம் அவருக்கு முட்டாளாக்கி இருக்கு. இவர் சொன்னாலே இன்னும் மறிச்சா எங்கே போவா? ஓ ஆமாம், இது குப்பை தான் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் குப்பை என்று எறிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரி மனுஷனுடைய மனசுக்குள்ள சாத்தான் தன்னுடைய ஊழியக்காரர்களை கொண்டு நிறைச்சிருக்கிற குப்பையெல்லாம் வெளியே எடுக்கணும் இல்லையா? அந்த வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இல்லை இந்த குப்பை எல்லாம் எடுத்து வெளியே போட்டாதான் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவி வரும். சரி, இந்த குப்பை கிடக்கிறதுனால இந்த குப்பை ஆவி உள்ள வந்துடும். உலகத்தின் ஆவி உள்ள வந்து அதை ஆட்டம் போட்டுட்டு நினைக்கிறது எனக்குள்ள நான் பரிசுத்த ஆவியாகும். அதாக நான் சொல்லுது, அநேக ஆளுகளுக்கு நான் என்னன்னா, இயேசு சொன்ன வார்த்தையில் நடக்கலை, அப்போ சொல்ல மாதிரியில் நடக்கலை. அந்த பிரசங்கியார் இப்படி தானே இருக்காரு, இந்த பிரசங்கியார் இப்படி தானே இருக்கு. அது குப்பை ஆவி உள்ள வந்திருக்கு. இல்லையா? உலகத்தின் ஆவி வந்து அது நடிச்சுக்கிட்டு இருக்கு, ஏமாத்திக்கிட்டு இருக்கு. நீ இயேசுவை பாரு, அப்போஸ்தலருடைய கனிகளை பாரு, இதுக்கு மேட்ச் ஆகாதுல போவாத. ஆவியின் கனிகளை நிதானிச்சு பாருன்னா யாரு கேட்காது? ஆளுகளுக்கு மனசாவே இல்லை. சில ஆளுகளுக்கு ஆண்டவர் ஆவி கொடுப்பாரு பாருங்க. சரி, அழுது ஒழிச்சிட்டு ஆண்டவர் அவன் ஆவியை கொடுத்தா. அப்போ ஆவியை கொடுத்தா இந்த ஆவி எங்கேருந்து வந்தது? பரலோகத்திலேருந்து வந்தது. அப்போ பரலோக சித்தம் பார்த்துருக்கணுமா? பார்க்கல. இந்த ஆவி எங்கேருந்து வந்தது? இது கிறிஸ்துவின் ஆவி, அதாவது இயேசுக்குள்ளே இருந்த ஆவின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ரோமர் 8:9. அப்போ இயேசுநாதருக்குள்ள இந்த ஆவி தானே இருந்து அவர் நான் உலகத்தான் அல்லாததுன்னு சொல்லுவாரு, உலகத்தின் கிரியல் பொல்லாங்கள் இருக்குன்னு சொல்லுவாரு. அப்போ எனக்குள்ள இருக்க ஆவி அப்படி தானே எனக்கு அறிவை தரணும். அப்புறம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுக்கு உபதேசங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? பேதுரு எழுதுனது, பவுல் எழுதுனதெல்லாம் இருக்கு. ஓ, இந்த ஆவி வந்து இந்த உபதேசம் தானே கொடுத்துருக்கு. இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஆவியை வாங்கிட்டு கள்ளப்பா எவ்வளோ பார்க்குது. இல்லையா? இயேசுவையிலேயே நோக்கி பாருங்கள்னு சொல்லியிருக்கு. எபிரேயர் 12:1, எபிரேயர் 3:1 சொல்லுது, பிரதான அப்போஸ்தலராகி இயேசுவை கவனித்து பாருங்கள்னு சொல்லியிருக்கு. நீ இயேசுவையிலேயே கவனிச்சு பார்த்துருக்கணும், இயேசுவையிலே நோக்கி வாடி இருக்கணும். அவர் இயேசுன்னு வச்சுட்டு வராரு, இப்போ நெத்தியில் ஒட்டி இருக்காருன்னு சொல்லி போய் எல்லாருக்கும் பேக்கி இடம் கொடுத்துருது. அதை சொல்லியிருந்தீங்க, அது எப்படி பிரசங்காரு, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், எனக்கு எப்படி யோகம் பியா வரும், அவ்வளோ நிசாரமாக சொல்லிட்டீங்க. எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். எபேசிய சபை ஒரு நல்ல சபையாகும். அதில் எழுதியிருக்க செய்தியை பார்த்தா தெரியுது, நல்ல ஆவிக்குரிய அனுபவம் உள்ள ஒரு சபையாகும் எபேசிய சபை. அந்த சபைக்கு தான் கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க நீங்கள் பூரண புருஷராகணும்னு சொல்லி 4:11 எபேசியர் 4:11 அப்படியே போட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட தகுதி உள்ள ஒரு சபையாகும் எபேசிய சபை. அந்த சபைக்கு சொல்லுவார், பிசாசுக்கு இடம் கூடாதுங்க. அப்போ நீ இந்த கள்ளப்பிரசங்க வேற பார்த்து நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தியானா? அவர் அப்படி தான் போகிறார். நான் இயேசுக்கு பின்னால் போக மாட்டேன், அப்போஸ்தலருக்கு பின்னால் போக மாட்டேன், இந்த கள்ளப்பயலுக்கு பின்னால் தான் போவேன், கள்ளத்தீர்க்கதரிசிக்கு பின்னால் போவேன், வேதபுரட்டு ஆவிக்கு பின்னால் போவேன்னா என்ன நடக்கும்? வேதபுரட்டு பரவு துக்கப்பட்டுருவார் இந்த பரிசு. அப்போ நான் சொல்லுது ஒன்றும் வேண்டாம், எனக்கு வேதம் வேண்டாம். அவர் கொஞ்ச நாள் துக்கப்பட்ட பிறகு போயிடுவார். சவுலுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருந்தார், போயிட்டார். வந்தது தெரிஞ்சது, போனது தெரியலை இல்லையா? சிம்சோனுக்குள்ளே இருந்து ஆவி போனது தெரியலை. இப்போ எழும்பிடுவான கையை மறக்கனா போயிட்டு எப்போ போயிட்டு. சவுலுக்குள்ளே வேற ஒரு ஆவி வேற உள்ள வந்து இருந்துட்டு அதுவும் கடை கொடுக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதனால பிசாசுக்கு இடம் கூடாது. அதனால தான் இயேசுவை பாரு, அப்போஸ்தலரை பாரு, இப்படி போனால் போட்டு, இல்லைன்னா இல்லையே ஏசப்பா இப்படி சொல்ல இல்லையே. பிசாசு சொல்லிடுவான் வேதத்தில் எழுதி. ஆமாம், பிசாசு பயங்கரமானவனாக்கும். அவன் எப்படி வரான்னு பாருங்க, அவனுக்கு பவராக பாருங்க. இயேசுநாதர்கிட்ட வந்துட்டான், இயேசுநாதர்கிட்ட பைபிளை எடுத்துட்டு வந்துட்டான். என்ன வந்து நீர் இங்கிருந்து தாழ குதியும், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று
எழுதியிருக்கு, பைபிளெலாம் எழுதியிருக்கான். எனக்கிட்ட அப்படி கேட்பாவ. நான் ஒரு சிஎஸ்எஸ் சபையில் ஒரு விழிப்பு ஜபத்துக்கு பிரசங்கம் பண்ணேன். நிறைய நேரம் இருந்து நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நடத்திட்டு கேட்டேன். இப்போ கேள்வி நேரம். நான் இப்போ இவ்வளவு நேரம் பேசினேன் இல்லையா, இப்போ உங்கள் மனசில் இருக்க கேள்வி எல்லாம் கேட்கணும். நான் எல்லாத்துக்கும் இங்கே இருந்து பதில் சொல்லுவேன். நான் மைக்கில் சொல்லுவேன், நீங்கள் அங்கே இருந்து கேளுங்க, எல்லோரும் கேட்போம். நேரம் தான் நிறைய இருக்கு இல்லையா? ஆமாம், சரி. அப்போ ஒரு அம்மா வந்து நகை, அவங்க சிஎஸ்எஸ் சபையினால நகை பற்றி கேட்டாங்க. அது பழைய ஏற்பாட்டிலேருந்து சில வசனங்கள் எல்லாம் கோட் பண்ணி அப்படி கொண்டு வந்து நல்ல அடிப்படையில் தான் கேள்வி கேட்டாங்க. ஓகே, அருமையான கேள்வி, கேட்கப்பட வேண்டிய கேள்வி. நான் அதுக்கு பதில் சொன்னேன், விளக்கம் சொன்னேன். தேவன் படைத்த போது மனுஷனுக்கு கொடுத்தது தேவ மகிமையை கொடுத்தார். அதன் பிறகு சாத்தான் வீழ்த்தினான். பிறகு சாத்தான் தனக்குள்ள மகிமையை கொடுத்தான். அது எசேக்கியேல் 28:18 இருக்கு. எப்படி கொடுத்தான்? அப்போ தேவ மகிமை ஆண்டவர் சொல்லுவார், நான் மீண்டும் அந்த தேவ மகிமை தாரேன்னு சொல்லுவார். இவைய வேண்டாம், சாத்தான் தந்த மகிமை போடுறேன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் கோபமாக இருந்தார். ஆமாம், ஆபரணங்களை எல்லாம் கலத்தி போடுங்கள்னு சொன்னார். எல்லாம் வசனம் தான், நேரம் இல்லை. இப்படி எல்லாம் நிறைய விளக்கம் சொல்லி உங்களுக்கு என் பதில் திருப்தி அளிக்கிறதான்னு கேட்டேன். ஆமாம், திருப்தி அளிக்கிறது. வேற யாராவது கேள்வி கேளுங்கன்னு சொன்னால் கேள்வியே கேட்கல. இவர்கிட்ட போய் என்னத்தை கேட்குது? நம்ம நியாயத்தை வச்சு தலையில் விழிச்சிடான்னு நியாயம் சொன்னா, அவர் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அத்தனையும் பேசி ஒன்னில் இயேசுவை பின்பற்று, அப்போஸ்தலரை பின்பற்று, இல்லைன்னா வேற எவனையும் பின்பற்றுன்னு கொண்டு முடிச்சிட்டேன். இப்போ என்ன ஏது உனக்கு செய்ய முடியாது. சரி, அப்போ பிசாசு இயேசுநாதர்கிட்ட பேசியிருக்கான். எழுதியிருக்கிறது எங்கடா எழுதியிருக்கு, என்னடா எழுதியிருக்கிறது? வழிகளிலெல்லாம் காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவாருன்னு இல்லையா எழுதியிருக்கு? இங்க இருந்து சாடுக்கு சொல்லியிருக்கா, பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்குல்ல. சரிதானே? இது மாதிரி எல்லாம் உங்கள்ட்ட எப்படி உள்ள வாரான்னு பார்த்துடுங்க. உள்ள வர முடியாது, வெளியே தான் நிற்கணும். இனி என்ன செய்யுது? உள்ள போறதுக்கு ஒரு வாசல் கிடைக்குமான்னு பார்க்குது. இல்லையா? நுழையக்கு ஒரு இடம். நல்ல கவனிங்க. அதாவது அது யாரு? யோபு வந்து உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் தீமையை விட்டு விலகுற மனுஷன் எழுதியாச்சு. சரி, யோபு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான் இல்லையா? இவன் உத்தமன் இல்லையா? இந்த பியாய்க்கு அங்கே என்ன வேலை? என்ன சொல்லுதிய? அவன் உத்தமன நீதிமான் இல்லையா? பரிசுத்தமா நிற்க இடத்துல, நீதிமான் நிற்க இடத்துல பியாய்க்கு என்ன வேலைன்னு கேட்கேன். அவன் வந்து நின்று இருக்கானே அங்க. அது யோபுக்கு தெரியல, நமக்கு தெரியல. பக்கத்தில் பேய் நிற்கிறது நமக்கு தெரியாது, எனக்கு தெரியும், கூட நடப்பான் இல்லையா? ஸோ அப்போ கேட்காரு, இல்லை இங்கே என்னத்துக்கு வந்தா? நீ யோவன் மேலும் கண் வச்சுட்டியோ? இல்லாடம் எங்கேருந்து வரா? நான் விளக்கம்ல தான் ஆளுலன்னு சுற்றி வரேன், ஒவ்வொரு ஆளுலையும் சுற்றுவேன். ஸோ இங்கே எதுக்கு வந்தா? கண்ணு வச்சியா? கண்ணு வச்சேன். அவன் சொல்லுவான், கண்ணு வச்சேன். எல்லா வசனம். நீர் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்து, அதான் பிரச்சனை, ஒரு வேலி இருக்கு. இதனால எனக்கு உள்ள போக முடியல. இப்போ உள்ள போனோன்னா என்ன வழின்னா, இந்த ஆள் வேலி கதவை திறந்து கொடுக்கணும். எப்படி? யோபு கதவை திறந்தது தான் நாய் போயிடலாம் இல்லை? அதான விஷயம். இயேசுநாதரோட ஒரு யூதாஸ் இருந்திருந்தான் பாருங்க, 12:1. இயேசுநாதர் சொல்றார், 12 பேரை தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கான். அது எப்படி? எத்தனையோ பிசாச ஆண்டவர் விரட்டுவாரு, யூதாசுக்குள்ள இருக்க பே விரட்ட முடியல. அவன் தூண்டினான், புகுந்தான். நீ கூப்பிட்டு வச்சியன்னா ஆண்டவர் நினைச்சாலும் விரட்ட முடியாது. பிசாசு சொல்லுவான், நீ இருக்க வரப்படாது, என்ன கூப்பிட்டாக எங்க வச்சிருக்கு குழம்பா, நான் இடம் கொடுத்ததுனாலே இங்க வந்தேன், சும்மா ஒன்றும் வரையல. அது ஒரு பிரச்சனை தான். நாங்கள் அதனால தான் அந்த ஊழியம் செய்யும்போது, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளு, தேவசித்த இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வந்தா கருத்தர் உதவி, நன்மையும் தீமையும் முன்னால வைக்கிறேன், ஜீவனை மரணத்தையும் வைக்கிறேன், நீ சரியானதை எடுத்துக்க. அப்போ இப்படி ஒரு வழியை வச்சிருக்கு. நான் வரமாட்டேன், இரு வழியில நிற்க, சந்தியில் நிற்க கழுத கொட்டி மாதிரி நான் வரமாட்டேன். நான் இங்கே சேவிங்க செவிச்ச உடனே என்ன செய்யறதுக்கு? நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாய். சாத்தான் சொல்றான், பாத்தியா எத்தனை தடவை நீ கூப்பிட்டா இந்த ஆளை வரல இல்லை, இல்லை நான் கூட்டிட்டு போறேன், தீந்தா என்ன செய்வியா? கோர்ட்டில் கொண்டு விட்டு அவள் சண்டை, பிள்ளைகள் மாப்பிள்ளை புருஷன் மனைவி சண்டை வந்துடுது, பிள்ளை இருக்கு, பிள்ளையை கொண்டுட்டு நீ அம்மை கூட போறியோ அப்பனை கூட போறியோ, கேட்காவ இல்லையா? கேட்காவலாம். அங்கே போறியோ இங்கே போறியோ, இந்த ரெண்டு பக்கம் கேட்காவலாம். கேட்கும்போது பிள்ளை இப்படி ரெண்டு பக்கத்து அப்பனை விடுவதா அம்மையை விடுவதா, பெரிய சங்கடம் தான் இல்லையா? சரி இருக்கு, இப்படி இருக்கு. சொல்ற கடைசியில் எங்கேயோ ஒரு இடத்துல விழணும், அதான் மர. இது மாதிரியாக நடுவழி சந்தையில் நின்றுட்டு இருக்கு. எங்கே போறியோ இங்கே போறியோ, அங்கே போறியோ இங்கே போறியோன்னு கேட்டாச்சு. 1ஆம் தரம் 2ஆம் தரம் 3ஆம் தரம் ஆமேன் இந்த பக்கம் கொடுக்க. சரியா? இது என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு பக்கம் போ, நடுவழியில் நிற்கிறதுக்கு. சரி, அப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்தா பியா என்ன செய்வான்? உள்ள வருவான். அப்போ கள்ள உபதேசம் வந்தோடனே உன் மனசை உலகத்தில் வச்சிருவான். ஓகே எனக்கு இடம் கிடைச்சாச்சு, வழி திறந்தாச்சு, அப்படி உள்ள நுழைஞ்சிடறான். அப்புறம் கள்ளத்தனமான ஆவி வரும். இதுதான் பெரிய டேஞ்சர். இந்த நாட்களில் டேஞ்சர். பரலோகத்தின் எழுப்புதல் வராமல் இருக்க காரணம் இந்த கள்ளப்பிரசங்கிமாரும் கள்ள தீர்க்கதரிசிகளுமாக்கும் ஜனங்களை முட்டாளை. நாங்கள் அதனால தான் அந்த வசனத்தை பாரு, இப்படி பார்த்து நட, ஆண்டவர் உன்னை நடத்துவார், உனக்கு பரலோக அனுபவத்தில் நடத்துவார்னு சொல்லுகிறோம். எந்த ஆள் காதுள்ளவன் கேட்க கடவன். சரி, அப்போ பரலோக
ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம். அதுதான் சரியான எழுப்புதலையும் உண்மையான விடுதலையும் நமக்கு கொடுக்க முடியும். இல்லைன்னா அதை சொல்லிடுறேனே, அந்த கள்ள ஆவிக்கு என்னெல்லாம் பவர் இருக்குது தெசலோனிக்க நிருபத்தில், அது பொய்யான அற்புதம் எல்லாம் செய்தாங்க. அப்படின்னா எவன் இதை ஏற்று நிற்ப, எவன் கண்டுபிடிப்பான்? 2 தெசலோனிக்கர் அந்த வசனத்திலே பொய்யான, அதாவது அது படிச்சிருவோமா? இங்கே அது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிற வன்னு இருக்கு, தடை இருன்னு போடணும். அது பரிசுத்த ஆவியானவர். நடுவில் இருந்து நீக்கப்படுவதற்கு முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அந்த அக்கிரமக்காரன் வாயின் சுவாசனை அழிப்பார். கீழே 9, அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி வல்லமை, அடையாளம், பொய்யான அற்புதம், கெட்டு போறவர்களுடைய அநீதியினால் உண்டாகும் வஞ்சகம், என்ன ஏமாற்று, சத்தியத்தின் மேலுள்ள சத்தியத்தை அன்புடனே அங்கீகரித்து ரட்சிக்கப்படாதபடியினால் அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆச்சுன்னா, இனி அடுத்த வசனம் 13 பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே, பரலோகத்திலிருந்து வந்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படி ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினால் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ 2 ஆவி, ஒன்று வஞ்சிக்கிற ஆவி, இன்னொன்று பரலோகத்திலிருந்து ஆவி. அப்போ ஆண்டவருடைய வசன வார்த்தை மாதிரி, அப்போஸ்தலருடைய வார்த்தை மாதிரி, இதெல்லாம் நீங்கள் விரும்பாமல் இருந்தால், இதானே சத்தியம். இதுக்கு மேலே ஒன்று விரும்பாமல் இந்த கள்ளத்தனமான வழிகளில் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, இங்கே நல்லா தெரிஞ்சு பாஸ்டர் பிரைஸ் லாட்ஸ் சொல்லிடுவிய, உள்ளுக்குள்ளே இடம் கொடுத்துக்கிட்டு தானே இருப்பிய. அது 4 பக்கத்தில் உங்களை சுற்றி அடிக்குதில்ல. அலை மோதி அடிக்கும்போது என்ன செய்யாது வருதுங்க, யார் அடி வேகமாக அடித்தா விழுந்தான், சுருண்டு விழுந்துட்டான். இல்லையா, அடிக்கிய வேகம்னா எத்தனை நேரம் தாங்குது? மரத்துக்கு பலத்துக்கு இருப்பதானே தாங்க முடியும். சாதாரணமாக எல்லாம் பிஞ்சக்க ஒடிஞ்சு விழுந்துடும். பெரிய புளிய மரம்னா ஆணிவேர், ஆண்டவர் சொன்ன மாதிரி கற்பாறையின் மேல் கட்டப்பட்டு நல்ல வேரடிச்சது மாதிரி ஆழமாய் தோண்டி அப்படி படுற மரம் மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அஸ்திபாரம், இந்த அதை சொல்லிட்டார்ல, காற்றடிக்கும், மழையெல்லாம் பெய்யும், அது கண்மலைக்கு மேலே ஆழம் அஸ்திபாரம் தோண்டி போட்டுருக்கு. இது மண்ணுக்கு மேலோடி தொழி அஸ்திபாரம் போட்டு வச்சாச்சுன்னா நிற்குமா? கவலாம் அடிச்சா விடிஞ்சு தலையில் ஓடி விடலாம். அல்லையா? அப்போது நம்ம அஸ்திபாரம் இயேசுவின் வசனத்தில் இருக்கணும் பாருங்க, அப்போஸ்தல தீர்க்க அஸ்திபாரத்தில் இருக்கணும் பாருங்க, அவர் தந்த ஒரிஜினல் ஜெனிவன் ஆவியில் இருக்கணும் பாருங்க. இது இல்லாமல் திரியனாலேயும் ஒன்றும் இல்லை, விலை வீணும், சாவுகிற விலை வீணம் தான். புறம்பான மனுஷன்லையும் பலம் இல்லை, உள்ளான மனுஷன்லையும் பலம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இப்போ அந்த எழுப்புதலின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான காரியம். இது இந்த இடத்துல தான் இங்கே நடத்துவோம். எழுப்புதலின் ஆவி, பரலோக ஆவி, பலப்படுத்துகிற ஆவி. அந்த வார்த்தைகளை பலவீனப்படுத்துகிற ஆவின்னு ஒன்று சொல்லியிருக்கு, நாங்கள் நேரடியாக பார்த்தது இல்லையா? அப்போ அது ஒரு ஆவிதான், அது பலவீனப்படுத்துது. இது ஒரு ஆவிதான், அது பலப்படுத்துகிறது. அல்ல இல்லையா? அது யோவான் 10:10, திருடன் கொல்ல அழிக்க வருகிறான், நான் அவைகளுக்கு பலன் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ இயேசுக்குள்ளே இருக்கிற ஜீவன் வல்லமை நமக்கு வேணும். உங்களுக்குள்ளே இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் வரியமாக நீங்கள் நடக்குதியே இந்த ஆவி வந்ததா, வல்லமை வந்ததா, பலம் வந்ததா, இல்லை டூப்ளிகேட் ஆவி வந்ததா, இல்லை பாதியில் கொஞ்சம் சாத்தான் எட்டி பார்க்கறதுக்கு ஜன்னலை திறந்து விட்டியலா இல்லையா? அப்படியும் இருக்கான் இல்லையா? கூட்டத்தில் ஆள் வந்திருந்தாலும் மனசு அங்கே இருக்கும். இப்படி வட்டம் கறங்கி நிறைய சாத்தானுக்கு அப்படியிலே சிக்குகிறாள். அதை எச்சரிக்கைக்கு தான் இந்த சபையை வச்சிருக்குது. சபைங்கிற சூழ்நிலை எதுக்கு வைக்கிறோம்? நீ போகிற மாதிரி போனீங்கன்னா உனக்கு சரின்னு தோணும். உடனே ஆவியானவர் பேசுறதுக்கு இங்கே ஆளை வச்சிருப்பார், வசனத்தை வச்சு உன்னை சரி பண்ணது. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், நிறைய செய்தி கேட்குதிய. நீங்கள் எந்த அளவு குணப்படுத்தீங்கன்னு நம்ம தெரியலை, எங்களை எந்த அளவு ஒப்பு கொடுக்குதுன்னு நமக்கு தெரியலை, எந்த அளவு இந்த பரலோகத்தின் பலத்தின் ஆவி உங்களுக்குள்ளே இறங்கி செயலாற்றுகிறதுன்னு நமக்கு தெரியலை. இங்கே கை கால உதறிட்டெல்லாம் போயிருவிய இல்லையா? ஆனால் உங்களுக்குள்ளே செயல்படுகிறதா அந்த வல்லமையின் ரகசியம், பரலோக தேவனுடைய அதிகாரம் உங்களுக்குள்ளே செயல்படுகிறதா என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து இந்த நாட்களில், அதான் முதலாவது தேவனுடைய, நான் ஒரு கடந்த நாள் நான் படிக்கிறேன், ஒரு இடத்துல ஒரு நபர் மரித்து போனார். நான் அந்த வீட்டுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போனோம். இந்த வாசம் என்ன செஞ்சாருன்னா, மாசுக்காக போனோம், அது சுகமில்லை, நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன், அவரும் பேசுவார். பேசி எடுத்து ஜபம் எல்லாம் நடத்திட்டு வந்தோம். அப்போது வாச சொல்லுவார், கூட்டத்துக்கு வாங்க கூட்டத்துக்கு வாருங்கன்னு கூப்பிடுறதுன்னா அது அவருக்கு கடமை ஆசிய பாஸ்டர். அந்த பொம்பளை சொன்ன ஒரு பதில் இருந்து, நான் கொஞ்சம் பிந்தி வருவேன் பாஸ்டர். எப்படியா? நான் கொஞ்சம் பிந்தி, இப்போ இல்லை, நான் கொஞ்சம் பிந்தி வருவேன். சரி, அப்புறம் இடையில ஏதோ எங்களுக்கு கூட்டம் நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் அந்த மனுஷன் செத்து போனார், கணவர் செத்து போனார், இறந்து போயிட்டு சில நாட்கள் ஆகிட்டு. இப்போ ஃபோன் வந்தது, பாஸ்டர் வருங்க எனக்கு கூப்பிட்டாச்சு. நாங்கள் போனோம், 2 பேரும் நேற்று போனோம்.
போன வேளை நான் தான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தவளை சொன்னேன், மாஸ்டர் கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. நீங்கள் சொன்ன ஒரு பதில் எனக்கு முன்னால் நிற்கிது. என்னது? நான் இப்போ வரமாட்டேன், பிந்தி வருவேன். அதுக்கு மேலே பேசுறதுக்கு சூழ்நிலை இல்லை, விட்டுட்டு. இப்போ அவர் பிய்யாச்சு இல்லையா? அவரும் பிய்யாச்சு. இப்போ மாதத்துக்கு இருக்கா வாருங்க பாஸ்டர் என்ன திருப்பியும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ பிந்திடப்படாது. நீ என்ன நேரத்தை முந்திக்கிடனா? முதலாவது தேவனுடைய ராஜநீதியையும் தேடுக்கு இந்த விஷயத்தில் பரலோகத்தின் பரிசுத்த இழப்பதில் ஆவியை பெற்றுக்கொள்ள, அதை அனுபவிக்க, அந்த வரங்களில் போவ முந்திக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. பிந்தி போனால் சொன்னேன் இல்லையா கதை, இது மாதிரி என்ன சம்பவிக்குமோ எனக்கு தெரியாது. ஆகவே இந்த நாளில் எழுப்புதல் ஆவிக்கு காத்திருந்து ஜபிக்கக்கூடிய விஷயத்தை ஒரு முக்கியமான காரியமாக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.